அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவிடிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழ் புக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த புக்கு நான் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த புக்கை அலசி ஆராய்ஞ்சிட்டேன். இதில் வந்து 6லேருந்து 10th வரைக்கும் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. 11th 12th ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. புக்கோட டிசைன்லேருந்து பேப்பர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. முக்கியமாக வந்து புக்கில் கண்டென்ட் எப்போதுமே வந்து கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து புக்கில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நான் புக்கு வந்து கையில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு 6லேருந்து 10th வரைக்கும் பொது தமிழ் விவிடிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழ் புக்கு 6லேருந்து 10th வரைக்கும் ஒரு புக்கு. பாருங்கள், பேஜஸ் கம்மி தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 6லேருந்து 10th வரைக்குமே ஓகேங்களா, ஒரே புக்கு தான். ஓகேங்களா? லைன் பை லைன் வந்து எடுத்திருக்காங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில். அதாவது எப்படின்னா, ஒரு கொஸ்டின் அதுக்கு கீழே ஆன்சரு. ஓகேங்களா? ஸோ அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புக்கு ஷோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 6லேருந்து 10th வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே லைன் பை லைனாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் 11th 12th புக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 11th 12th புக்கு விவிடிஎன்பிஎஸ்சியோட 11th 12th புக்கு. இதுலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைன் பை லைன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாகவே 2 புக்கு தான். நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் மொத்தம் 7 புக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து நம்ம படிக்கணும். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ரொம்பவே எளிமையாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நம்ம 7 புக்கை தூக்கிட்டு போய் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு புக்கோ 2 புக்கோ நம்ம கையில் இருக்குது, அதுவும் கம்மியான பேஜஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து படிக்கலாம். இதில் முக்கியமாக கண்டென்ட் வந்து எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் கவர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சிடணும். படிச்சுட்டு இந்த புக்கை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, 7 புக் இருக்குது சார், எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிருச்சு, குரூப் 4ஓ குரூப் 2ஓ அல்லது குரூப் 1ஓ உங்களுக்கு வந்து எக்ஸாம் நெருங்கியிருக்கு. குரூப் 1க்கு தமிழ் இல்லை, பட் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் எக்ஸாம் நெருங்கிருச்சு, நான் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் அவ்வளோ புக்ஸை நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இந்த புக்ஸை வாங்கி நீங்கள் படிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? சிலர் வந்து சிலருக்கு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் படித்தா நல்லா ஞாபகம் இருக்கும். அது உண்மையும் கூட. நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த புக்கை படித்து அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். சிலர் வந்து புக் எடுப்பாங்க, ஹைலைட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி படிப்பாங்க. பட் பெட்டர் இந்த மாதிரி நம்ம சோர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெட்டராக இருக்கும். நம்ம நீட்டாக இதிலே படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த 2 புக்ஸ்லேயே நீங்கள் தமிழ் 6லேருந்து 12th வரைக்கும் அழகாக நீட்டாக படிச்சுட்டு போயிடலாம். 2 ஆப்ஷன். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ் ஸ்கூல் புக்ஸு அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது 6th புக் வந்து ஸ்கூல் புக் வந்து நீங்கள் தமிழ் படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய 6th பகுதி நீங்கள் படிக்கலாம். அப்புறம் 7th தமிழ் புக்கு படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய 7th தமிழ் படிக்கலாம். இதெல்லாம் மொத்தமாக ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, டேரெக்டாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே கவர் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நீங்கள் நம்பி படிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒவ்வொரு இயல் முடியும் போதும் அந்த டிஎன்பிசி சம்பந்தமான முக்கியமான தமிழ் கொஸ்டின் கவர் பண்ணக்கூடிய சில பகுதிகள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஸோ இவங்க வந்து கண்டென்ட் பேஜ்லேயே அது போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயல் முடிஞ்சோடனே இந்த பகுதி வந்துடுது. கிட்டத்தட்ட வந்து 82 டாபிக்கு. ஸோ அந்த தலைப்பு கொடுத்துட்டு எந்த பேஜ் நம்பர் அதையும் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். நூல்கள் சிறப்பு பெயர்கள் 7வது பக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இது. தேர்வில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்காங்களா? ஸோ இதாங்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயல் முடியும் போதும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துருச்சு. ஓகேங்களா? இனிமேலும் அது வரும். பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நடுவில் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஆசிரியர்களோட இயற்பெயர்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பகுதிகள் காமிக்கிறேன் பாருங்க. நூல்களோட சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இங்க பாருங்க, தூதுவளையோட வேறு பெயர், கீழாநெல்லியோட வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்களா? இதுல கூட நான் ரேண்டமா தான் புக்கை வந்து செக் பண்ணேன். ஓகேங்களா? ரேண்டமாக மீன்ஸ் ரேண்டமாக தான் உங்களுக்கு எடுத்து நடுவில் ஏதோ ஒரு பேஜை தான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், கீழாநெல்லியோட வேறு பெயர்கள். இப்போ தான் டிஎன்பிசி குரூப் 4 2024 அந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. கீழாநெல்லியோட வேறு பெயர்கள் என்னான்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. பாருங்க, கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடுவில் அந்த சிறப்பு பகுதி இதை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு புக்கை ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். அடுத்து 11th 12th புக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து புக்கு வந்து ஒர்த்து தான். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகங்கள். நீங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் நீட்டாக மெமரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த புக் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம். 6லேருந்து 12th வரைக்கும் லைன் பை லைன் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த புக்கை வந்து ஷோ பண்ணுறேன். புக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பொதுத்தமிழ் விவிடிஎன்பிஎஸ்சி 6th to 10th ஸ்டாண்டர்ட் லைன் பை லைன் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பொதுத்தமிழ் 6th to 10th நல்லா கவனிச்சுங்க. புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்டது. நியூ ஸ்கூல் புக்ஸ் தான். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புலையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பில் 862 கொஸ்டின், 7ஆம் வகுப்பில் 1080, 8ஆம் வகுப்பில் 1135, 9ஆம் வகுப்பில் 1381, 10ஆம் வகுப்பில் 1408. ஸோ டோட்டலாக 6லேருந்து 10 வரைக்கும் 5866 கொஸ்டின். இயர் போக போக கொஸ்டினும் அதிகரிக்கும். ஏன்னா 6th புக்கு வந்து தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், 7th அப்படியே பெருசாக இருக்கும், 8th அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொஸ்டினும் அதிகமாகும். இவங்களே அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு, வெப்சைட்டோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க, டெலகிராம் சேனலோட லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த புக்கிலேயே. அதுக்கப்புறம் பதிப்பு 2024-25 ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இயல் 1ல் இங்கே பாருங்கள், 6th தனியாக, 7th தனியாக, 8th தனியாக, 9th தனியாக, 10th தனியாக கொடுத்துருக்காங்க. 6th வந்து மொத்தம் 120 கொஸ்டின், பக்க எண் இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் 6th இயல் 1ல் 120 கொஸ்டின், பக்க எண் வந்து 2. 6th இயல் 2ல் வினாக்கள், அதாவது கொஸ்டின் வந்து 143, பக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் எவ்வளோ கொஸ்டின், அது எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறப்பு தலைப்பு. ஓகேங்களா? அதாவது 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க. 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு புக்கு, 11வது 12வதுக்கு இன்னொரு புக்கு. ஸோ இந்த 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க புக்கில் டிஎன்பிசியிலேருந்து முக்கியமாக கேட்கக்கூடிய வினாக்கள்,
அதாவது டிஎன்பிசியில் முக்கியமாக வினாக்கள் கேட்பாங்கள்ல அந்த பகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு பேஜ் தான் வரும். 3/4 பேஜ், 1.5 பேஜ், 1/2 பேஜ், 1.25 பேஜ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பேஜுக்குள்ளே தான் வரும் ஒவ்வொரு தலைப்பும். மொத்தம் வந்து 82 தலைப்புகள் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதில் நிறையா கொஸ்டின் வந்து கவர் ஆகுது, புரியுதுங்களா? அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இவங்க இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் முக்கியமான பகுதிகள், புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து நிறைய கவர் ஆகுது. டிஎன்பிசிக்கு முக்கியமான டாபிக் இதெல்லாம். ஸோ புக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6ஆம் வகுப்பு தமிழ் ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. வீடியோவோட லிங்க்கு, ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்குரிய வீடியோவோட லிங்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் வகுப்பு இயல் 1 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் உள்ளே வருது அதை கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? மொத்த வினாக்கள், சிறப்பு வினாக்கள் 20ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டால் அதுக்கான ஆன்சர், எந்த ஒரு லைனும் வந்து மிஸ் ஆகலை. புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் எடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு பேஜ், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2வது பேஜ். நீங்கள் கூட ஒரு டாபிக், ஒரு லெசன் படிங்க. ஃபஸ்ட்டு 6th இயல் 1 படிங்க. படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்குங்க. எப்படி வந்து லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த புக்கை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல புக்கை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மெதுவாக ஷோ பண்ணுறேன். இந்த இயல் 1 மட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த சிறப்பு டாபிக் தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கியமான வினாக்களுக்குரிய டாபிக். இயல் முடிஞ்ச உடனே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இயல் 1 வந்து சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து சேர்த்து எழுதுக இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொற்கள், ஒவ்வொரு பாடத்துலையும் கலைச்சொற்கள் இருக்கும்ல, ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இயல் முழுக்க அப்படியே எல்லா லெசன்ஸும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 10th வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு பகுதிகள் தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள், அதற்குரிய பகுதிகள் இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சும்மா சில பேஜஸ் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ 11th 12th ஷோ பண்ணுறேன். 11th 12th பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் 11th 12th, ஓகேங்களா? 11th 12th ஒவ்வொரு இயல்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸு, அது எத்தனாவது பக்கத்தில் இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இயலோட டாபிக் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோடது 400 ரூபா. 11th 10th இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஓவரால் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்கு வந்து நல்லாயிருக்கு, கண்டென்ட்டு நல்லாயிருக்கு, அதே மாதிரி டிசைனிங் நல்லாயிருக்கு, பேப்பரோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓவரால் வந்து புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஓகேங்களா? எந்த ஒரு டாப்பிக்கும் விடுபடலை, எல்லாமே லைன் பை லைன் நீட்டாக வந்து கேட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணுறதுக்குரிய நம்பரும் உள்ளே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு பேஜ்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க.
ஆர்டர் பண்ணுறதுக்குரிய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க.